அன்னியாசி ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு தான் ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது நிஜமாகவே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான அண்டு ஒரு ஸ்பெஷலான எஃப்எஃபாக தான் இருக்க போகுது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எழுதின கதைனா அது ஜிம்மினுக்கு தான். ஸோ அந்த கதையை தான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். உங்களுக்கும் இந்த கதை பிடிக்கும்னு நான் நிஜமாகவே நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கையை உடச்சிடாதீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இது எந்த மாதிரி கதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்னன்னா, நீங்களும் ஜிம்மினும் மேரேஜ் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு அப்போல்லாம் லவ்வே இருக்காது. மேரேஜ் பண்ண பிறகு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டு அப்படி இப்படிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே பூக்கிற ஒரு அழகான காதல் கதை தான் இது. இதில் நிறைய லவ் இருக்கும். லவ்வை கொட்டி கொட்டி தான் இந்த கதையவே எழுதியிருந்தேன். ஸோ அதை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் நிஜமாவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி டைட்டிலே சொல்லலை பார்த்தீங்களா? டைட்டில் வந்துட்டு மேட்லி இன் லவ் ஆஃப்டர் மேரேஜ். ஓகே, சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே 2 குடும்பம் உட்காந்துட்ருக்கு. அது எதுக்குன்னா, இப்போது உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குற செரிமோனி தான் நடந்துகிட்ருக்கு. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு மேரேஜை பற்றி தான் அவங்க எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் செட் ஆகிடுச்சு. பட் உங்கள் விருப்பத்தையும் ஜிம்னோட விருப்பத்தையும் கேட்குறதுக்காண்டி தான் அவங்க 2 பேரும் காத்துட்ருக்காங்க. ஆனால் கம்பல்சரி அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்க 2 பேருக்குமே முடிவாக இருக்காங்க. ஸோ அப்படி தான் இப்போது உங்களை பார்க்கலாம். நீங்கள் ஆர்வமாக ரூம்குள்ளே அழகாக ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு ரெட்டு கலர் பட்டு சேர மாதிரி போட்டுட்டு தலை நிறையா பூ வச்சுட்டு அவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்மளுக்கு யார் வந்திருக்கா, அவனை பார்க்குறதுக்காண்டி நான் துடிச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு தான் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ எக்ஸைட்டடாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்களையும் கூப்பிட்றாங்க. நீங்கள் அழகாக தங்க சிலை போல் கீழே இறங்கி வந்துட்ருக்கீங்க. அங்கே இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் உங்களை ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ அழகாக வந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பாவே நம்ம பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கால அப்படின்ட்டு மெய் மருந்து தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போது மாப்பிள்ளை சைடு, அதுதான் ஜிம்மினோட அம்மா அப்பா, அவங்க 2 பேருக்கும் ஃபோட்டோவில் பார்த்ததுலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். இப்போ நேரடியாக பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்னுமே பிடிச்சி போயிருக்கும். நீங்கள் அடக்க ஒடக்கமாக அவ்வளோ அமைதியாக பார்க்குறதுக்கு இருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. நீங்கள் கீழே வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க எல்லாரையும். உங்கள் அம்மா அப்பா உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நீங்களும் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஜிம்மினோட அம்மா அப்பா சைடு திரும்புறீங்க. அவங்களும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, நீங்களும் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் கண் ஜிம்மினோட சைடு போகுது. அவர் அங்கே வேறப்பா ஒரு மாதிரி கோல்டாக உட்காந்துட்டு அப்படியே ஃபோனை நோண்டிகிட்ருக்காரு. அவர் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டில் அவரோட உலகத்தில் இருக்கார். நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே தான் அவரும் இருக்கார். ஹேண்ட்ஸமான அவரோட ஃபேஸ். அவர் ஃபோனை பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் அவர் ஃபேஸையே தான் விடாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கே ஒரு மாதிரி தோன்றனால அவர் நிமிர்ந்து உங்களை பார்க்குறாரு. அவரோட கண்ணை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே அவர் குழிக்குள்ளே விழுந்துட்டீங்க. அவரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த ஐஸ் உங்களை ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களை அப்படியே மெல்ட் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் ஹார்ட் பீட் அவர் தூரமாக இருந்தால் கூட எகிரிட்டுருக்கு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க, அவரும் உங்களே பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் நார்மலாக எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே ஃபோனை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன, இவர் நம்மளை பார்த்தும் எதுவுமே ஸ்மைல் பண்ணல, எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருக்கார். ஒருவேளை நம்ம மேரேஜில் விருப்பம் இல்லையோ, இல்லைனா இவர் வேறு யாராச்சும் லவ் பண்ணுறாரோ அப்படின்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே அவ்வளோ குழப்பமாக ஓடிட்டுருக்கு. அப்போது கரெக்டாக உங்களையும் ஜிமினியும் செப்பரேட்டாக பேசுறதுக்காண்டி அனுப்பி விடுறாங்க. ஸோ நீங்களும் ஜிமினும் தான் டெரஸில் நின்றுட்டுருக்கீங்க. பட் ஒருத்தருமே ஒரு வாரத்தை கூட பேசலை, அப்படியே நின்றுட்டுருக்காங்களா. ஆனால் உங்களுக்கு தான் ஆர்வம் தாங்கலை. ஜிம்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவருக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் என்னங்க உங்களை தான் அப்படின்றீங்க. அவர் உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. அவர் உங்களை பார்க்கும்போது அந்த கண்ணு தான் உங்களை ஏதோ உறுத்திட்டே இருக்குது. அவர் ஐஸை உங்களால் ஃபேஸே பண்ண முடியல. அந்த மாதிரி நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டீங்க. அவர் உங்களே பார்த்துட்டு என்ன 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 கேட்கணும்? இல்லைங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். அது வந்து நீங்கள் வேறு யாராச்சும் லவ் பண்ணுறீங்களா என்ன? உங்களுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னா சொல்லிவிடுங்க, இந்த மேரேஜை நான் இப்போயே நிப்பாட்டிடுறேன் அப்படின்றீங்க. அவர் இங்கே பாரு, சொல்லப்போனால் எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை. அப்புறம் நான் வேறு யாரையும் லவ்வும் பண்ணல. ஓ அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சிச்சு தானே?
எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படின்ட்டு தான் சொன்னேன். அப்போ நீங்கள் அவரை பார்க்குறீங்க. இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ நீங்கள் 2 பேரும் கீழே தான் இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஜிமின் அவங்க அம்மா அப்பா பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு, நீங்கள் உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது என்ன மேரேஜ்க்கு எல்லாருக்கும் ஓகேவா, என்ன ஓகேவா அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் ஆர்வமாக கேட்குறாங்க. அப்போ ஜிமின் இல்லை இந்த மேரேஜில் அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ளாட்டியும் நீங்கள் எனக்கு மேரேஜ்க்கு ஓகே அப்படின்ட்டீங்க. ஜிமின் உங்களை ஷாக்கிங்காக பார்க்குறாரு. ஏன்னா அவர் மேரேஜ் வேணான்னு தான் சொல்லியிருப்பாரு. நீங்கள் அப்போ எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. இங்கே வந்துட்டு திடீர்னு மேரேஜ் ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டீங்க. ஸோ அவர் செம்ம ஷாக்கிங்கில் உங்களே பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் நிமிர்ந்து கூட பார்க்கல. ஆனால் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லு ஸ்மைல் மட்டும்தான். உங்கள் ஃபேமிலி 2மே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. மேரேஜ் ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செம்மையாக மேரேஜ் ப்ரிப்ரேஷன் நடக்குது. நீங்களும் ஆர்வமாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஆனால் இந்த மேரேஜ்லேயே விருப்பம் இல்லாமல் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார். அது வேறு யாரும் இல்லை, கல்யாண மாப்பிள்ளையான ஜிமின் தான். அவர் தான் ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனை காமிக்காமல் கோல்டாகவே சுற்றிட்டு இருந்திருப்பார் இந்த மேரேஜ் ஃபுல்லு. அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஜிமினுக்குமே ஹாப்பியாக மேரேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் மேரேஜ் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லோரும் வீட்டுக்கு தான் கிளம்பி வராங்க. நீங்களும் ஜிமினும் ஒரே காரில் வந்துட்டுருக்கீங்க. உங்கள் 2 பேரையும் முன்னாடி அனுப்பி வச்சுட்டு உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்திருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் அனுப்பி வைக்கிறது அப்படின்ட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் டயர்டாக இருப்பீங்க, ஸோ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு சீக்கிரமாக அனுப்பி விட்ருப்பாங்க. ஸோ நீங்களும் ஜிமினும் வீட்டுக்கு வரையும் வந்துறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் இறங்கு அப்படின்றாரு. நீங்களும் ஜிமினும் இறங்குறீங்க. அப்போது ஜிமின் சரி நீங்கள் கிளம்புங்க டிரைவர் அப்படின்ட்டு காசெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணிவிட்டு அவரை அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜிமின் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு. நீங்கள் அவர் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அவர் என்னன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு. அவர் நடக்கி உங்களால் ஈடு கட்ட முடியல. நீங்கள் பின்னாடி ஓடி தான் போயிட்டுருக்கீங்க. அவரும் நீங்கள் வரீங்க அப்படின்ட்டு கண்டுக்க கூட இல்லை. அவர் பாட்டில் போயிட்டுருக்காரு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. நீங்கள் என்ன இவர் ரன்னிங் ரேஸ்க்கா போகிறாரு, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் வேறு வழியே இல்லாமல் பின்னாடி ஓடி போயிட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களோட சாரியும் அவரோட வேலும் அப்படியே கட்டி போட்டிருப்பாங்கல்ல மேரேஜ் பண்ணும்போது. ஸோ அதனால் அது அப்படியே தான் இருக்குது. ஜிமின் அதை ஞாபகம் வச்சுக்காமல் அவர் பாட்டில் போயிட்டுருக்காரு. நீங்கள் அந்த கட்டை அவுக்க முடியாமையோ அவர்கிட்ட சொல்லி நிப்பாட்ட முடியாமையோ தவிச்சிட்டே அவர் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் ஸ்டெப்ஸ் ஏறி அவர் ரூம்கிட்ட போகிறாரு. அப்போ தான் ஸ்டெப்ஸ் வரும்போது அவருக்கு ஞாபகம் வருது, நம்ம கூட வயன்னு ஒரு ஜீவன் இருந்துச்சு, அவளை கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்ட்டு திரும்புகிறாரு. நீங்கள் ஓடி வந்த அவசரத்தில் அவங்களால அப்படியே ஸ்டாப் பண்ண முடியல. அப்படியே அவர் மேலே மோதி கீழே விழுக போகிறீங்க. கீழே விழுகிற பயத்தில் நீங்கள் அவர் ஷர்ட்டை அப்படியே பிடிக்கிறீங்க. அவரும் உங்கள் கையை பிடிக்க வராரு. ஆனால் பேலன்ஸ் மிஸ் ஆகி 2 பேரும் அப்படியே ரோல் ஆகி அப்படியே வந்து கீழே விழுந்துட்டீங்க. அட்லீஸ்ட் 3-4 தடவையாச்சும் அப்படியே ரோல் ஆகிருப்பீங்க. ஸோ 2 பேரும் கீழே விழுந்துட்டு ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் தான் கத்திட்டுருக்கீங்க இடுப்பை பிடிச்சிட்டு. உங்கள் மேலே தான் ஜிமின் விழுந்து கிடந்திருப்பாரு. இப்போ ஜிமின் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு உங்கள் சாரீ கூட கட்டியிருந்த அந்த ஷாலை அப்படியே கழட்டி விசாரிச்சுட்டு அவர் அப்படியே ரூமுக்கு போயிட்டார். நீங்களும் அப்படியே இடுப்பை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறீங்க. அவர் போன பிறகு அப்பா இவர் என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்கார், இவரை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலையே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே ஜிமின் ரூமை தேடி போகிறீங்க. நீங்கள் அவர் ரூமுக்குள்ளே போனோன்னே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே வாலில் பின் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவரும் உங்கள் கண்ணியே விடாமல் பார்த்துட்ருக்காரு. அவர் ஒரு மாதிரி உங்களை எந்த மாதிரி பார்க்குறாருன்னே உங்களால் உணர முடியல. நீங்கள் என்னங்க கையை விடுங்க வலிக்குது. ஏய் என்ன, நான் என்ன சொன்னேன், இந்த மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு தானே சொன்னேன். ஆனால் நீ கீழே வந்து எல்லாருக்கும் முன்னாடி மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? இப்போது என்னை நீ மேரேஜும் பண்ணிக்கிட்ட அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு அவர் அப்படியே வாலில் பின் பண்ணுறீங்க. அவர் அப்படியே பின் பண்ணுறது கூட உங்களால் முடியல. நீங்கள் அவர் அப்படியே வாலில் சாய்ச்ச மாதிரி பிடிச்சி வச்சிட்ருக்கீங்க. அவரும் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் தான் யாரையும் லவ் பண்ணலன்ட்டீங்க, இதுக்கு முன்னாடி லவ்வும் பண்ணதில்லைன்றீங்க. நான் உங்களை பற்றி விசாரித்த வரையும் நீங்கள் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணணுன்னு எனக்கு என்ன அவசியமா? அதுவும் இல்லாமல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் இருக்கேப்பா அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவரை தடவுறீங்க அவர் கன்னத்தை. அவர் ஷாக்கிங்கில் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பாடி இருக்கேப்பா
நீங்கள் ஷர்ட் போட்டிருந்தாலும் இந்த பாடிக்குள்ளே இருக்க அந்த சிக்ஸ் பேக்ஸ் அப்படியே தெரியுது. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிட்டாக அழகாக சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருக்க பையனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை. அதனால தான் இத்தனை வருஷமாக யார் மேலேயும் லவ்வில் விழுகாமல் நான் பாதுகாப்பாக இருந்தேன். ஏன்னா என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்கு நான் லாயலாக இருக்கணும்ல. அதனால தான் என்கிட்ட எத்தனையோ பேர் ப்ரப்போஸ் பண்ணியும் எனக்கு அவங்க மேலே லவ்வும் வரல, எதுவுமே வரல. ஆனால் உங்களை நான் எப்போ பார்த்தேனோ அப்போயே நான் விழுந்துட்டேன். நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அவர் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா? ஒரு பையனுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பேசுகிற நீ? வெக்கமா? எனக்கு எதுக்கு வெக்கம்? நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் தானே. அப்புறம் என்ன, உங்ககிட்ட நான் என்ன வேணாலும் பேசலாம். ஓ, என்ன வேணாலும் பேசலாம் அப்போது? ஆமாம், நான் உங்ககிட்ட என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்ட்டு நீங்கள் அவரை விட்டுட்டு அப்படியே பெட்டுக்கிட்ட போய் அப்படியே படுக்க போகிறீங்க. அப்போ அவர் பின்னாடிலேருந்து வந்து உங்கள் கையை பிடிக்க வராரு. ஆனால் அப்படியே ஸ்லிப்பாகி உங்கள் மேலேயே விழுந்துட்டாரு. நீங்கள் 2 பேரும் இப்போ பெட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் கீழே படுத்துட்ருக்கீங்க, ஜிமின் உங்கள் மேலே படுத்துட்ருக்காரு. 2 பேருக்குமே ஒரு 2 நிமிஷம் ஐ கான்டாக்ட் போகுது. அது செம்மையாக இருக்குது. ஒரு ஃபயர் உள்ளே பற்றிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்படி 2 பேருமே விடாமல் ஒரு 5 நிமிஷம் கிட்ட பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ரியாலிட்டி வந்துட்டு, என்னங்க பண்ணுறீங்க? உங்களால் பொறுமையாக கூட இருக்க முடியாதா? எதா இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்ல. ஏங்க உங்களுக்கு இவ்வளவே அவசரமா? எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க, அவரை டீஸ் பண்ணுற மாதிரி. அவரும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே உங்கள் மேலேருந்து எந்திரிச்சிடுறாரு. நீங்கள் அவர் காலரை பிடிச்சி, எங்கே போகிறீங்க? நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க, அப்படியே போகிறீங்க, அப்போ வேணாமா அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஏய், நீ நிஜமாவே பொண்ணு தானா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்படி பேசுகிற? அப்போ இப்படி தான் மற்றவங்கிட்டே பேசுவியா என்ன? அப்போ நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னோடய புருஷன், அதனால தான் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன், தேவையில்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு நீங்களும் கொஞ்சம் கோவிச்சிக்கிறீங்க. அப்போ தான் அவர் தேவையில்லாமல் விட்ட தப்பாக பேசிட்டோமோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. பட் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டுலாம் தோணலை. அவர் அப்படியே இடுப்பில் கை வச்சு நின்றுட்டுருக்காரு, எதையோ டீப்பாக யோசிச்சுட்டு. அப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு டீஸ் பண்ணுற மாதிரி, என்னங்க இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்களா என்ன? சரி சரி, நல்லா ப்ரிப்பேர் ஆங்க, நானும் உங்களுக்காண்டி தான் ரெடியாக உட்காந்துட்ருக்கேன். நம்ம இந்த அழகான பூக்களை கிளச்சி விடலாமா அப்படின்ட்டு நீங்கள் அவர்கிட்ட அப்படியே செடியூஸ் பண்ணுற மாதிரியே பேசிகிட்ருக்கீங்க. அவருக்கு இரிட்டேட் ஆகிட்டுருக்கு. நீ கொஞ்சம் இப்படியெல்லாம் பேசாமல் இருக்கியா? இதுவரையும் என் லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் மீட் பண்ணதே இல்லை. அதுவும் இல்லாமல் உன்னை கல்யாணம் வேற பண்ணியிருக்கேன். ஐயோ ராமா, என் வாழ்க்கை எப்படி போதோ அப்படின்ட்டு ஜிமின் புலம்பிகிட்ருக்காரு. நீங்கள் எப்படி போகுது? இதுக்கப்புறம் நல்லா போகுது, வாங்கல நம்ம வேணால் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர், இங்கே பாரு, நீ வாயை மூடிட்டு இருந்துரு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண போகிறீங்க? நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் டீஸ் பண்ண தான் சரிங்க. பட் எதுவுமே இன்டென்ஷனலாக சொல்லலைன்னா அவருக்கு நல்லா தெரியுது. அவர், இங்கே பாரு, வாயை மூடிட்டு இருந்துரு, அதுக்கப்புறம் நீ நல்லா அணிவிக்க போகிற என் கையிலேருந்து. என்ன அணிவிக்க போகிறேன்? என்ன பண்ணிடுவீங்க? அப்படி ஒன்றும் பண்ண மாட்டீங்க, பார்த்த தெரில, நீங்கள் அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வேணும்னே டீஸ் பண்ணுறீங்க. கலாய்ச்சி தான் நீங்கள் சிரிச்சிட்டே ஒரு மாதிரி டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அவருக்கு இது ரொம்பவே டென்ஷன் கொடுத்துருச்சு. அவருக்கு என்ன பண்ணுறது இவ்வளோ வாயை மூடுறதுக்கு அப்படின்ட்டு சுத்தமாக புரியல. 2 நிமிஷம் யோசிச்சுட்டு அப்படியே உங்கள் கிட்ட வந்து அவர் கையை உங்கள் கழுத்தில் வச்சு இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் செம்ம ஷாக்கிங்களா வைட் ஐஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஆனால் அவர் சாஃப்டாலாம் உங்களை ஹேண்டில் பண்ணல. உங்கள் லிப்ஸை பிடிச்சி கடிச்சு வச்சிட்ருக்காரு. அவ்வளோ ஹார்டாக உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் முடியல, நீங்கள் அவரை தள்ள ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் உங்களை விடாமல் அவ்வளோ டைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் கழுத்தை போட்டு அவர்கிட்ட அவ்வளோ அமுக்கி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் ஷோல்டரை தள்ளுறீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட கிஸ் பண்ணியிருப்பார். அவ்வளோ லாங் கிஸ் நீங்கள் இதுவரையும் பண்ணதே இல்லை. உங்களுக்கு செம்மையாக மூச்சு வாங்குது. அப்படியே உங்களை விட்டுட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி போயிட்டார் அவர். நீங்கள், என்ன, நான் ஜஸ்ட்டு டீஸ் தானே பண்ணேன், அதுக்கே என்ன இவன் இவ்வளோ கோவப்படுறான் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் லிப்ஸை தடவுறீங்க. பார்த்தா ப்ளீட் ஆகிட்டுருக்கு. நீங்கள், என்ன ரத்தம் வர மாதிரி கடிச்சு வச்சுருக்கான், இவன் கொஞ்சம் டேஞ்சர் தான் போலையே
அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெட்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா இது உங்களோட ஃபஸ்ட்டு கிஸ் உங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து நீங்கள் வாங்கின கிஸ்னால இது ரொம்பவே ஹார்ஷாக இருந்தாலும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே வெட்கப்பட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கீங்க. இங்கிட்ட ஜிமின் ரெஸ்ட் ரூம்குள்ளே புலம்பிகிட்ருக்காரு. அவரே திட்டிகிட்ருக்காரு கண்ணாடியில் பார்த்து. டே பைத்தியமே, என்னடா பண்ணி வச்சுருக்க, ஏன்டா அவளை இப்படி போய் கிஸ் பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு திட்டிகிட்ருக்காரு. என்ன இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அவள் பேசினதுக்குன்னு அவர் ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுறாரு. அதே நிமிஷம் அவள் ரொம்ப பேசினா, அதனால தான் அவளை பனிஷ் பண்ண. பனிஷ் பண்ணா இப்போ தாண்டா உனக்கும் அவளுக்கு மேரேஜ் ஆச்சு, அப்புறம் அதான் மேரேஜ் ஆச்சு, அவள் என்னோடய ஒய்ஃப் தானே, அப்புறம் என்ன அவளை கிஸ் பண்ணுறதுல என்ன இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவரே மனசை தேத்திக்கிறாரு. அதே நிமிஷம் இல்லை என்ன இருந்தாலும் அவள் முழுசாக நம்மளுக்கு சொந்தமாகல, அதுக்குள்ளாட்டி நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஜிமின் எந்த பக்கம்னே தெரியாமல் அவர் பாட்டில் அவ்வளோ கன்ஃபியூஷனில் புலம்பிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ஜிமின் ரெஸ்ட் ரூமை விட்டு வெளில வராரு. வந்தால் நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது அவர் உங்ககிட்ட வராரு. பார்த்தா உங்கள் லிப்ஸில் ப்ளீட் ஆகிட்ருக்கும்ல, ஸோ அதை டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி உங்களை கொஞ்சம் ஆயில்மெண்ட் மட்டும் உங்கள் லிப்ஸில் தடவி விட்டுட்டு அவரும் போய் ஒரு மூலையில் படுத்துக்கிட்டாரு. அவர் நிம்மதியாக தூங்குறாரு, நீங்களும் நிம்மதியாக தூங்கிட்டுருக்கீங்க. ஆனால் 2 பேருக்கும் நடுவில் அவ்வளோ கேப் இருக்குது. மிட் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 2 மணி அந்த மாதிரி இருக்கும். அப்போது ஜிமின் சடனாக முழிச்சு பார்க்குறாரு. ஏதோ அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் ஆனனால பார்த்தா நீங்கள் தான் கை காலை தூக்கி அவர் மேலே போடுறது என்ன, அவர்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக வந்து படுத்துட்ருக்கீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, அவள் அந்த கார்னரில் தானே படுத்தா, இப்போ என்னன்னா நம்மக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வந்து படுத்துட்ருக்கா அப்படின்ட்டு அவர் புரியாமல் உங்களை பார்த்துட்ருக்காரு. உங்கள் ஃபேஸையே நீங்கள் அவ்வளோ அப்பாவியாக அவ்வளோ இன்னோசென்ட்டாக தூங்கிட்டுருக்கீங்க. ஏன்னா மார்னிங்லேருந்து கல்யாணம்னால 2 பேருமே கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விடாமல் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டயர்டில் நீங்கள் அவ்வளோ டீப்பாக தூங்கிட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் உங்கள் ஃபேஸையே பார்த்துட்டு இருந்தா அவர், ஜிமின் ஏன்டா அவளை ஃபேஸை பார்த்துட்ருக்க, இந்த மேரேஜ்லேயே விருப்பம் இல்லாமல் தானே மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அப்புறம் எதுக்கு அவள் ஃபேஸை எப்படி பார்க்குற, அவள் ஒன்றும் உன்னோட காதலி கிடையாது, எதுக்கு இப்படி பார்க்குற, அவன் மேலே உனக்கு துளியும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு அவர் உங்கள் கை காலெல்லாம் விலக்கி விடுறாரு. ஆனால் நீங்கள் அவர் விலக்கி விடாதான் இன்னும் க்ளோஸாக வந்து அவர் மேலேயே ஃபுல்லு படுத்துட்ருக்கீங்க. அவர் இதுக்கு மேலே உங்களை தள்ளி விட்டால் இன்னும் மேலே ஏறி படுத்துருவா அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. அவர் உங்கள் ஃபேஸை பார்க்க அவருக்கு செம்மையாக டெம்ட் ஆகிட்டுருக்கு. அவர் லிப்ஸை டைட்டாக கடிக்கிறாரு. டி ஜிமின், ஏன்டா உனக்கு இப்படி தோணுது, கண்ட்ரோல் ஜிமின் கண்ட்ரோல், அவன் நல்லா தூங்கிட்டுருக்கா, நீ ஏன் இப்படி யோசிக்கிற, சீச்சி அவள் தான் அப்படி பேசுகிறானா, நீ அதுக்கு மேலே இருப்ப போலையே அப்படின்ட்டு ஜிமின் அவரையே திட்டிக்கிறாரு. ஏன்னா அவர் மைண்டுக்குள்ளே ஏதோ பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு உத்தம மாதிரியும் பேசிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு அழகான விடியல். அதில் நீங்கள் 2 பேரும் அழகாக தூங்கிட்டுருக்கீங்க. 2 பேரும் ஒரே பெட்ஷீட்டில் கொஞ்சம் க்ளோஸாக தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமின் இப்போ உங்களை ஹக் பண்ண மாதிரி கை போட்டுட்ருக்காரு. அப்போ நீங்கள் தான் முழிக்கிறீங்க. முழிச்சாலே ஜிமினோட அந்த ஏஞ்சலிக்கான ஃபேஸ் தான் அவங்க முன்னாடி. ஸோ நீங்கள் முழிச்சிட்டு அவர் ஃபேஸையே விடாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவர் கண், மூக்கு, அவரோட சாஃப்டான அந்த லிப்ஸு அப்படின்ட்டு ஒன்றா நீங்கள் விடாமல் அவ்வளோ சைட் அடிக்கிறீங்க. இது வரையும் நீங்கள் யாரையுமே சைட்டு கூட அடித்ததில்லை. ஆனால் ஜிமினை பார்க்கும்போது உங்களுக்கே தோணுது சைட் அடிக்கணும்னு. ஸோ நீங்கள் அவர் ஃபேஸையே விடாமல் சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அப்போது ஜிமினும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் முழிச்சு பார்க்குறாரு. அப்போது நீங்கள் அவரை விடாமல் கண்ணு கூட இமைக்காமல் அவரை பார்த்துட்ருக்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. அவரும் 2 நிமிஷம் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அவர் முழிச்சதை கூட கண்டுக்காமல் அவர் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அவர், ஓய் என்ன பண்ணிகிட்ருக்க, காலங்காத்தாலேயே என்னை சைட் அடித்து பார்த்துட்ருக்கியா என்ன அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கூல்டான வாய்ஸில் ஒரு மேன்லியான வாய்ஸில் சொல்கிறாரு. நீங்கள் அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்து அப்படியே எழுந்திரிச்சு வாஷ்ரூம்குள்ளே குடுன்னு ஓடி போயிட்டீங்க. ஜிமினுக்கு நீங்கள் போகிறத பார்த்து சிரிப்பு வந்துட்டுருக்கு. நீங்கள் சின்ன குழந்தை மாதிரியே நடந்து போகிறத பார்த்து அவர் சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் மறுபடியும் படுத்து நல்லா தூங்கிட்டுருக்காரு. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜிமின் டைனிங் டேபிளில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்காண்டி. நீங்களும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வரீங்க. ஒரு லைட் வெயிட்டான ஒரு பிங்க் கலர் சாரீ போட்டிருக்கீங்க.
உங்கள் கலருக்கு அது செம்மையாக தெரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் வரீங்க, ஜிமின் அங்கே உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க சாப்பிட்றதுக்கு. அவர் எனக்கு சர்வ் பண்ண சரி அப்படின்ட்டு நீங்களும் எதுவுமே நினச்சிக்காம அவருக்கு சர்வ் பண்ணுறீங்க. நீங்களும் போட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவருக்கு இருமல் வருது. ஸோ நீங்கள் குடுகுடுன்னு தண்ணி கிளாஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுக்க போகிறீங்க. அப்போ தடுமாறி அப்படியே அவர் ஷர்ட்டில் கொட்டிட்டீங்க அவ்வளோ தண்ணியுமே. நீங்கள் ஐயோ சாரிங்க அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து அவர் பாடியில் தொடச்சிட்ருக்கீங்க. அப்போ அவர் விடாமல் உங்களே பார்த்துட்ருக்காரு, என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் ஆகிட்டு சாரிங்க அப்படின்ட்டு டிஷ்யூ பேப்பரை அவர் கையிலே கொடுத்துட்டு கொஞ்சம் விலகி பின்னாடி நிற்க போகிறீங்க. அப்போது உங்கள் கால் அப்படியே ஸ்லிப் ஆகுது. ஏன்னா நீங்கள் சாரியை அப்படியே தரன்னு போட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த சாரியில் அப்படியே ஸ்கிப் ஆகி மறுபடியும் ஜிமின் மேலேயே விழுக போயிட்டீங்க. அப்போ ஜிமின் உங்களை பிடிச்சிடுறாரு உங்கள் இடுப்போடு சேர்த்து. அவரோட கை உங்கள் இடுப்பில் படுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நீங்கள் 2 பேரும் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் 2 பேரும் விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின், உனக்கு வேறு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் என் மேலே விழுகிறது தானா? நான் எப்போ விழுந்தேன்? இது நான் தெரியாதனமாக தான் உங்கள் மேலே விழுந்துட்டேன். என்ன தெரியாதனமாவா? இது 2வது தடவை நீ வேணும்னே என் மேலே விழுவுறது. என்ன சொல்கிறீங்க? நான் எப்போ விழுந்தேன்? மேரேஜ் ஆனோன்னே அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட நீ அப்படியே வழுக்கி விட்டு விழுக போன, என்னையும் சேர்த்து பிடிச்சி இழுத்துட்ட. இப்போ என்னன்னா மறுபடியும் என் மேலேயே வந்து விழுகிற அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் என்னங்க ரொம்ப பண்ணுறீங்க? அதெல்லாம் தெரியாமல் நடந்தது. நீங்கள் மட்டும் என்ன, நீங்களும் தான் பெட்டில் என் மேலே அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வரீங்க. அவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரிஞ்சுட்டு அப்படியே வந்து உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அங்கே சுற்றி வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்க காதில் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் சொல்ல போய் அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் தப்பாக விழுந்து, அதனால தான் அவர் அப்படியே உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் துள்ளிகிட்டே இருக்கீங்க. அவர் துள்ளாதடி, நான் ஒத்துக்கிறேன், சரி விடு, சரியாக போச்சு, அதுக்கும் இதுக்கு மேலே அந்த விஷயத்தெல்லாம் எடுக்காத, புரியுதா? அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல வர, உனக்குன்னு அறிவுன்றது இருக்கா இல்லையா? உனக்கெல்லாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன, நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்? இவர் என்ன சொல்லி காமிச்சாரு. ஸோ அதனால தானே நானும் சொல்லி காமிச்சேன். இதில் என்ன இருக்குது, இவர் இப்படி ஆடுறாரு அப்படின்ட்டு நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்ன பார்க்குற, உட்காந்து சாப்பிட தானே வந்த, உட்காந்து சாப்பிட்ற வேலை பாரு அப்படின்றாரு. நீங்கள் எனக்கு சாப்பிட தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் தட்டை ஜோராக வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவர் அதுக்கப்புறமா இருமிட்டுருக்காரு. நீங்கள் இந்த வாட்டி தண்ணியும் எடுத்து கொடுக்கல, எதுவும் எடுத்து கொடுக்கல. அவரே எட்டி தண்ணி எடுத்து குடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் சரி ஓகே நான் வேலைக்கு கிளம்புறேன், உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சர்வன்கிட்ட கேளு, அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு கை இருக்குது, வேணால் நானே பண்ணிப்பேன். ரொம்ப தான் வாயாடுறா, வந்து வச்சுக்கிறேன் ரெடி உனக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓட்டிகிட்ருக்காரு. சரி பாய் கிளம்புங்க அப்படின்றீங்க. அவர் எனக்கு 2 கால் இருக்குது, நடந்து போய்க்க தெரியும் அப்படின்ட்டு அவரும் உங்ககிட்ட கொஞ்சம் வம்பிழுத்துட்டே தான் போகிறாரு. நீங்கள் எவ்வளோ கொழுப்பை பார்த்தியா? இருக்கு நான் என்ன சாதாரண ஆளா என்ன, நான் வயனாச்சே, உங்களை என் வழி கொண்டு வரேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் சபதம் எடுத்துகிட்டு அங்கே இருக்க சாப்பாட்டெல்லாம் செம்மையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு தான் ஒல்லியாக இருப்பீங்க, ஆனால் சாப்பாடுனா உங்களுக்கு உயிர். நீங்கள் சாப்பாடு போட்டு செம்மையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. அங்கே இருக்க குண்டாவை ஃபுல்லு காலி பண்ணிட்டீங்க. ஜிமின் கொஞ்சமாக தான் சாப்பிட்ருப்பாரு, ஆனால் நீங்கள் அவரை விட 3 மடங்கு போட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அங்கே செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம். நீங்கள் அப்பா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது அங்கே சர்வெண்ட்டில் ஒரு பொண்ணு, என்ன மேம் சாப்பிட்டீங்களா, வேறு ஏதாச்சும் வேணுமா? எனக்கு ஒன்றும் வேணாம். யார் சமைச்சா? அதான் எங்கள் அம்மா தான் சமைச்சாங்க. ஓ உங்கள் அம்மாவா? உங்கள் அம்மா சமைச்ச கைக்கு தங்க வலையெல்லாம் போடணும், எவ்வளோ நல்லா சமைச்சிருக்காங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட நன்றி சொல்லிவிடு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு கை கழுவிட்டு மேலே போகிறீங்க. அந்த பொண்ணு வாயை பொழுது பார்த்துட்ருக்கா. ஏன்னா யாருமே இதுவரையும் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் நடந்திருக்க மாட்டாங்க. ஜிமின் கொஞ்சம் பேசுவார், ஆனால் அவங்க அம்மா அப்பா சர்வெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு மாதிரி நல்லா பேசிட்டு போகிறத பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கும் உங்களை ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதே நேரத்தில் அவங்க அம்மாவும் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, ரொம்ப நல்லா பொண்ணாக இருக்கால, ஜிமின் தம்பிக்கு கரெக்டாக இவ தான் இருப்பா அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க.
உங்களை எல்லாருக்குமே நல்லாவே பிடிச்சி போச்சு. ஆனால் ஜிம்மினுக்கு தான் உங்களை பிடிச்சிருக்கா என்னன்னு அவருக்கே குழப்பமாக இருக்குது. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சூன் வந்துடும், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா ஒரு 5 எபிசோட்லேயே முடிச்சிடலாம், ஓகேவா? ஓகே, ஆனால் போக போக இது ரொம்ப லவ்லியாக போயிட்டுருக்கோம், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.